கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு சுமூகமாக முடிஞ்ச ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. 6 தீர்மானங்களில் 2 தீர்மானம் ஒரு அரசியல் தீர்மானமாக போடப்பட்டது நீதிமன்றத்தையே அவமதிச்சிட்டாங்க. இந்து முன்னணி மாநாட்டில் இது ஒரு முருகனுக்கான மாநாடே கிடையாது, இது அரசியல் மாநாடு தான். நம்ம பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. முருகன் பக்தர் மாநாடு இறைவனதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் நேற்றைக்கே பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டேன். திருடர்களும் போய்க்கிரிகளும் பேட்டை ரவுடிகளும் வழிப்பறி திருடர்களும் கூடிய கூட்டம் தான் சொன்னேன். நேற்றைக்கு சொல்லுவான்ல, தப்பிச்சு ஓடுனா போடுவோன்னு தப்பிச்சு போயிட்டாங்க மதுரையை விட்டு வந்தவங்க. பெரியார் படை, மத நல்லிணக்க படை, பண்டைய பண்புமிக்க மதுரை மக்கள் மிரட்டி இருக்கிறாங்க. அந்த RSS சங்கி கூட்டத்தை மிரண்டு மதுரையை கண்டு மிரண்டு ஓடிட்டான். நேற்றைக்கு நைட்டு இரவுல ஓடினவங்க 8 மணிக்கு போனவங்க நீங்க போய் அந்த இடத்த போய் பாருங்க. ஒரு மாநாடு இடத்துல ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு இருக்கணும், மாநாட்டுடைய எதிரொலி இருக்கணும். பண்ணி நாய் நடமாடிக்கிருக்கு அந்த இடத்துல. 8 மணிக்கு ஆள் ஓடுனா போகும் போயிட்டாங்க. மதுரை விட்டு தப்பிச்சா போகணும்னு போயிட்டான். பெரியார் பெரும் படையை கண்டு மிரண்டு ஓடிவிட்ட கூலிப்பட்டாளம் தான். நீதிமன்றத்தில் பாஜக நடத்துதானே, இல்லை நாங்கள் தான் நடத்துறோம்னு சொன்னாங்க. நைனா நேற்று மேடையில் இருக்கிறாரு, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை மேடையில் இருக்கான். பாஜக காரன் தான் உள்ள வர்றான். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம், நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போவோம். அரசியல் மாநாடல்ல ஆன்மீக மாநாடு. சரி, ஆன்மீக மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுற? மோடிக்கு எதுக்கு பாராட்டு? அவரு இந்த ராணுவ நடவடிக்கை எடுத்ததுக்கு துப்பு கட்டவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் தீவிரவாதியை யாரு கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கற்ற ஒன்றிய புலனாய்வுத்துறையை கையில் வச்சுக்கிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க கொட்டம் அடிச்சுட்டு போற முருக பக்தர் மாநாட்டில் ஏதாவது நடந்துருமாண்டு ஃபிளாப்பு, தோல்வி. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நீ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நீங்க நினைக்கிறத நடத்த விட மாட்டேன் தமிழ்நாடு, பெரியார் மண், அதான்டா. அதனால நேற்று மோடிக்கு நீ ஆன்மீக மாநாட்டில் மோடிக்கு என்ன பாராட்டு? இந்து சமய அறநிலையத்துறை எதிர்த்து என்ன தீர்மானம்? கோடி கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆரிய கூட்டம், பார்ப்பன கூட்டம், எங்க மன்னர்களுக்கெல்லாம் காட்டியும் கொடுத்து கூட்டியும் கொடுத்து வைகை ஆற்றுக்கரை, காவிரி ஆற்றுக்கரை, எல்லா ஆற்றங்கரையில் பூரா நிலத்தை பூரா பாப்பா வச்சிருந்த உனக்கு தனியாவே குண்டிகாட்டி மானியம் ஒன்று இருக்குன்னு சிட்டாடங்கள்ல பார்த்தா இருக்கும். அது உனக்கு தான். யாரு சர்மா இருக்கான் பாருங்க, ராஜா வகைராக்கு தான் இது பூரா குண்டிகாட்டி மானியத்தில் வாங்கினது பூரா. நீங்க அதை பூரா நீதி கட்சி கண்டுபிடிச்சு தான் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டுபிடிச்சு நீங்க மக்களுக்கான பணியை ஆட்டிக்கிட்டு இருக்கான். நீ இந்து சமய அறநிலையத்துறையை எதிர்த்து தீர்மானம் போடுற. அப்ப இது அரசியலா ஆன்மீகமா? நீதித்துறை கவனத்தில் எடுத்துக்கிறீங்க. நீதித்துறை போட்ட கடிவாளம் மாநகர காவல்துறை, பெரியார் பெரும்படை, மத நல்லிணக்கப்படை, மதுரை மக்கள் எல்லாம் ஒன்னாறதுனால சங்கி ஓடிட்டான். துண்டக்கான துணிய கணக்கு ஓடிட்டான் இடத்து மதுரையிலிருந்து. 8 மணிக்கு மாநாடுனா 7:30 ஓடி போயிட்டாங்க. அதனால இது நீதிமன்ற அவமதிப்புலக்கெல்லாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஆன்மீக மாநாட்டில் அரசியல் பேசின நயனா நாயந்திரே, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை, யாரோ பவன் கல்யாணி ஒரு கேவலப்பட்டவன், இவனெல்லாம் தூக்கி கைது பண்ணுங்கன்றதுதான் என்னுடைய இந்த பேட்டியுடைய வேண்டுகோள். ஒரு மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டுடைய எதிரொலி 10 நாளாவது இருக்கணும். நீ நடத்துறது முருக பக்தர்கள் மாநாடல்ல, ஒரு கோமாளிகள் கூத்தாடிகள் நடத்திய ஒரு கேலி கூத்து. நாடக கம்பெனிலிருந்து கொண்டு பாட்டை பாட வருது முருகான்றது. முருக பக்தர்கள் யார் தெரியுமா? நீங்க தினமலர் எழுதுறான், தினமலர் பத்திரிக்கை தான் இந்த 8 கால தலைப்பு போடுறான். பெரிய பெரிய தலைப்பு போடுறான், மதுரையே மறந்தது போடுறான். மதுரை முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்த பக்தர்கள்
திருப்பரங்குன்றம் கோயிலில் நேற்று தரிசனிக்காக காத்திருந்தார்கள் போட்டிருக்கான். ஆனா இதே தினமலர் இன்னொரு பக்கம் போடுறான். பழனி கோயிலில் ஆடி மாத கார்த்திகை முன்னிட்டு ஆடி கார்த்திகை ஆடி மாத கார்த்திகை முன்னிட்டு தங்கரத புறப்பாட்டில் சின்ன குமாரசாமி எழுந்தருளினார் ஏராளமானவர் பக்தர். அப்ப இவன் தான் பக்தன், இவனும் பக்தன். திருப்பூரத்துக்கு போனா பாரு, முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும்போது திருப்பூரங்குன்றத்தில் கூடிய கூட்டம் தெரிஞ்சு பாத்தியா, அதுதான் முருக பக்தர்கள். நேற்று ஆடி கார்த்திகை பள்ளியில சேர்ந்திருக்கான். அப்ப முருக பக்தர்கள் மாநாட்டு பள்ளியில பக்தன். இது மாதிரி அறுபடையிலும் திருத்தணியில, பழமுதிரி சோலையில, அறுபடையில திருச்செந்தூர்ல எல்லா இடத்துலையும் நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டது தினமலர்ல இருக்கு. அப்ப இங்க திரண்டவன் யாரு? இவன் தான் கூலிப்பட்டாளம், இவன் தான் காவாலி பட்டாளம், இவன் தான் அழைத்து வரப்பட்ட இழுத்து வரப்பட்ட கூலிப்பட்டாளம். இதான உண்மை. நீயே போட்டுக்க சாட்சி, உனக்கு தெரிஞ்சே தெரியாது, நீயே போடுற. முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும்போது ஆணி கார்த்திகை அறுபடை வீடுகளில் அளவுகோல் பலமுறிச்சால ஆயிரக்கணக்கான மக்கள். நேற்று இவன் போடுறான், பெரிய தினமணி எழுதிருக்கு இன்னைக்கு, வெளி மக்களை ஏமாத்துறதுக்காக பெரிய கூட்டம், குறும் கூட்டம். நாங்க பார்க்காம இருந்தோம். இந்த போட்டிருக்கான் பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இன்னைக்கு தினமணிய வாசல் கவனிங்க. வேன் 526 வேன் மொத்தம் நேற்று வந்த வேன். நல்லா தெளிவா பாருங்க. இந்த வேனை பூராம இவங்களே புறவழிச்சாலையில மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க. எப்படின்னா 250 வேனை வெளியே நிறுத்திடுது, பெரும் கூட்டம் மாதிரி காட்டுறதுக்காக 250 வேன். அந்த 250 வேனை வெறும் ஆள் ஒரு வேனுக்கு 5 பேர் 7 பேர் வந்திருக்காங்க. பூரா வீடியோ இருக்கு என்கிட்ட. அவன் அந்த மக்களை பூரா இறக்கி விட்டுட்டு இவன் இந்த அறுபடை கட்டிருக்கிற இடத்துல பெரிய ரஸ் ஆகுற மாதிரி இந்த 250 வேன்ல இருந்து கொண்டு வந்து ஆளை நிப்பாட்டிக்கிறது. இன்னொரு 250 பேரை முன்னாடி மேடையில் உட்கார வச்சுக்கிறது. 250 வேன்ல வந்தவங்கள இந்த வேனை ரோட்ல நிப்பாட்டுறது, உள்ளே கொண்டு வரல. பெருங்கூட்டம் வெளியே காட்டுறது மாதிரி மாநாட்டு பந்தலையும் தாண்டி கூட்டம் நிக்கிதான் அப்படின்னு காட்டுறதுக்காக வேனை வெறும் வேன் நிற்கிது ரோட்ல. இருக்கு தினமணி இருக்கு படம். ஆனா எந்த ஒரு ஃபுல் வியூ கூட காமிக்கல. அப்ப நீ படம் எப்படி காட்டுறேன்னு கேட்டா இப்படி காட்டுறான். இப்படி காட்டு. மொத்த கூலி போட்டாலும் 10,000 to 20,000 பேர் இருப்பான். இதுதான் யதார்த்த நிலைமை. அப்ப அறுபடை வீடுகள் ஆணி கார்த்திகை சேர்ந்தது தான் முருக பக்தன். ஆனா உனக்கு வந்தவன் காவாலி போய் எவனோ வந்திருக்கா, திருட்டு போய் முள்ள மாதிரி போய் மொத்த போய் வந்திருக்கா. நீ நினைச்சது ஒண்ணு நடத்திடலான்னு காவல்துறை நேற்று மதுரை அரண் மாதிரி வச்சிருந்தாங்க. காவல்துறைக்கு மீறி நாங்களும் காவல்துறை இருந்தாலும் விட மாட்டோம். நேற்று காடேஸ்வரே பேசுறான். அவன் ஊர்ல இருந்து அதிகமா வந்தது வேன், கேரளா வேன் அதிகமா இருந்தது, ஆந்திரால இருந்து அதிக வேன் இருந்தது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை ஏற்பாடு, ஆந்திரால பவன். இந்த ஒரு தெற்கந்திருக்காங்க நேற்று போனா அழிவேன். அவன் வரும்போது விமானம் தாமதம், வரும்போதே தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன். எங்கே பச்சை வெட்டி கட்டி வர்றேன். ஏன்னா நீங்க செய்யற அயோக்கியத்தனை. ஏன்னா பச்சை வெட்டி ஏன்னா 1 மாசம் விரதம் இருந்தா வர்ற. அவன் காப்பு கட்டி, பெண்கள் காப்பு கட்டி பால் கூட எடுக்கிறது, எல்லா வேலையெல்லாம் முருகனுக்கு நடக்கிறாங்க. காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாருக்காவது எதிர்ப்பாக பேசுவோம், கருத்து சொல்லுவோம். ஆனா வன்முறைக்கு தூவி விட மாட்டோம். இப்ப இந்திய பிரச்சார சபை 100 வருஷமா இருக்கு. டி நகர்ல சென்னையில இந்திய போராட்டம் 1965 நடந்துச்சு. அந்த கட்டடத்தை சேதப்படுத்துறோமா? பல்வேறு முறை இந்திய போராட்டம் நடக்குது. அங்க படிக்க போற மாணவர்கள் அவனை தாக்கியிருக்கோமா? அங்க சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அடிக்கிறோமா? காஞ்சி சங்கராச்சாரியார் மடம் இருக்கு காஞ்சிபுரத்துல. வேலைக்கு போற பெண்கள்லாம் தவறானவன் காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்றாரு. தமிழ் மொழி நீச மொழின்னு சொல்றாரு. தமிழுக்கு விரோதமாக தமிழ் கலாச்சாரத்துக்கு காஞ்சி மடம் இருக்கு. காஞ்சி மடத்தை யாராவது தாக்கியிருக்கோமா? காஞ்சி சங்கராச்சாரியர் தாக்குறோமா? அது வேறு, அது வன்முறை. வன்முறைக்கு திராவிட இயக்கம் அறிவியல் இயக்கம், கருத்தியல் இயக்கம். வன்முறைக்கு போக மாட்டோம். ஆனா நேற்று என்ன நீங்க பேசுறீங்க? குன்றம் இருக்கப்படமெல்லாம் குமரன் இருப்பான், குமரன் இருப்பான், சிக்கந்தர் இருப்பான் தானே நாங்க சொல்றோம். இப்போ ஆண்டிப்பட்டிக்கு ஏறி போடுங்க, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலையில ஏறுங்க. முதல் இடத்துல ஏறு இடத்துல மாதா கோயில், அங்கிட்டு வழிவிடு கருப்புணம் முருகனும் அங்கிட்டு ஒரு கோயில்.
சகடு சிக்கந்தர் இருப்பார். குன்றம் இருக்கிறவெல்லாம் குமரனும் இருப்பான், சிக்கந்தரும் இருப்பான், பாதாவும் இருக்கா. இதான் தமிழ்நாடு. அது சொல்றான் காடேஸ்வரன். நாங்க சங்கீதா. எச்ராஜா சர்மா சொல்ற, நீ சங்கீதாண்டா, நீ சங்கீதா. அதை காடேஸ்வரத்துக்கு பெரிய வீராதி வீரர் மாதிரி, நாங்க சங்கி ஆனா சொங்கி இல்ல, சொங்கிதா. மதுரையில் சொங்கியாக விரட்டி இருக்கிறான். பெரியார் படை, கருஞ்சட்டப்படை விரட்டி இருக்க. உங்களை சொங்கியா தான் ஓடி இருக்கீங்க, துவண்டு போய் ஓடி இருக்கீங்க, அரண்டு போய் போயிருக்கீங்க, எங்களை கண்டு மிரண்டு ஓடி இருக்கீங்க. மதுரையில் ஒருத்தர் இல்ல. நீ சங்கினா எனக்கு என்ன? நாங்க என்ன சொல்றோம்? மனு தர்மத்துல வந்து என்ன சொல்றான்னா, சூத்திரண்டா பாப்பானுக்கு வைப்பாட்டி மகன், பாப்பானுக்கு கூத்தியா மகன், தேவரியா மகன். மனு தர்மத்துல சொல்ற சூத்திரனை இழிவுபட்டத்தை போக்குறதுக்காக தான் டாக்டர் அம்பேத்கர், பெரியார், எங்களை போன்ற திராவிட கருத்தியல் மோதுறோம். நாங்க போராடி இங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கோம். சங்கினாலும் வைப்பாட்டி மகன் தான் பாப்பானுக்கு, சங்கினாலும் வச்சாரி மகன் தான். சங்கினாலே மனு தர்மத்தை ஒத்துக்கிட்டே இல்லை. அப்ப நீ காடேஸ்வரன் எப்படி வேணாலும் இழிவுபடுத்த உன் நெத்தில் எழுதி ஒட்டிக்க. சங்கின்னு ஒட்டுனா அர்த்தம். சங்கினால் மனு தர்மத்தில் சூத்திரன். நாங்க சங்கினா யாரை சொல்றோம்? சங்கினா யாரை சொல்றோம்? மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன். நான் இன்னைக்கு மாநாட்டு கூட நடிக்கிறீங்க. நீ சங்கினா இருந்தா எப்படி வேணாலும் எங்களுக்கு என்ன இருக்கு? இழிவுபட்டத்தையும் போக்குவரத்துக்காக நாங்க போராடுறோம். பவன் கல்யாணி யாரி செருப்பால் அடிப்பாரு? காடேஸ்வரன். தமிழ்நாட்டில் நாங்கள் கடவுள் மறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பவன் கல்யாணம் வர சொல்லு, செருப்பு பிஞ்சுவோம் அவனுக்கு. என்ன வன்முறையை பேசுற? பவன் கல்யாணில் எங்களுக்கு ஒரு ஆளாடா? நாங்கள் காலில் போட்டிருக்க செருப்புக்கு தூசிக்கு சமாவேன் பெரியார் தொண்டனுக்கு. இல்லை மிரட்டி பார்க்குறேன். இன்னொருத்தர் வரல, யோகி வரல. யோகி வந்தா ஜேசிபி. ஜேசிபி இங்கே என்ன தெரியுமா? மொட்டையில ஏற்றிடுவோம் ஜேசிபிய. யோகி மொட்டையில ஏற்றி விட்டுருவா. சுத்த பேச வச்சுக்க. காடேஸ்வரா, உன் சண்டை எடுத்துட்டோம்னா அங்கதான், இங்க பெரியார் பட. இங்க நீ நினைக்கிற மாதிரி அங்க வந்து ராமர் கோயில் கட்டிட்டாங்க, பாபர் மசூதி இடிச்சிட்டு. அதே இடத்துல திரும்ப ராமர் கோயில் இடத்துல பாபர் மசூதி வரலாறு திரும்பும். இங்க அப்படி இல்லை. அதே என்ன சொல்ல, ஒரு செங்கலை நீ எடுத்துட்டு போக முடியாது. யோகி என்ன, யோகி அப்ப என்ன, மோடி என்ன, காடேஸ்வரர் தமிழ்நாடு வேற. நாங்க முருகனையும் பாதுகாப்போம், சிக்கந்தரையும் பாதுகாப்போம், மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம். இங்க வந்து ஜேசிபி, அங்க ஜேசிபி வந்து விடலாம், அங்க விட முடியாது. விட்டா வீட்டுக்குள்ள நாங்க ஜேசிபி விடுவோம். ஜேசிபி உனக்கு விட்டுமா சொந்தம், நாங்களும் ஓட்டுவோம். ஜேசிபி எங்ககிட்ட இருக்கு. அதனால இந்த வன்முறை பேச்செல்லாம் காடேஸ்வரர் எங்கேயாவது வச்சுக்க நடக்காதுங்க. திருப்பூர் மலையில் நாங்க கார்த்திகை தீபம் ஏத்து பார்ப்போம். சரியான ஆள்றா. சங்கி சொங்கி தானே நீ? என்ன வன்முறையை பேசுற? ஏத்து பாப்ப நீ. அப்படியே போற வெளில சிக்கந்தர் மலையை பார்க்கலாம்னு நினைக்கிற. உன்னை விடவே மாட்டான். தைரியம் தான் ஏத்திப்பாரு. வந்து பார், மதுரை அழைக்கிறது. சங்கியில திரும்ப அழைக்கிறான், வாங்க. என்னடா என்னமோ சாதாரணமா மதுரையை நினைச்சுக்கிட்டே சங்கராச்சாரியர் முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இந்துக்களின் தலைவர் தானே சங்கராச்சாரியர்ன்றீங்க. ஏன் வரல? முருகனை ஒத்துக்கிற மாட்டான். முருக பக்தர் மாநாட்டுக்கு வாழ்த்தா சொல்லிருக்கலாம்ல. ஏமாத்த பார்க்குற மதுரையில் வந்து ஏமாத்த பார்க்குறீங்க. நீதிமன்ற அவமரியாதைக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்க. அவதூறு வழக்கு உங்களால் தொடுக்க முடியும். அரசியல் மாநாடு தான் நேற்று நடத்திருக்க. நீ வந்து நடத்திட்டு என்னமோ பெருசாக நாங்கள் வந்து மதுரையில் வந்து பெரிய கூட்டம், ஒரு கூட்டம் இல்லை. 10,000 20,000 பேர் கூலி போட்டாலும் கூவி மதுரையிலேருந்து மொத்தமே மதுரையில் 200 பேருக்கு கூட போயிருக்க மாட்டாங்க மதுரை மக்கள். அதுல பல பேர் வந்து பொருட்காட்சிக்கு போன மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அட்டையில போட்டு முருகன் படத்தை போட்டு டான்ஸு, கேப்ரல் டான்ஸ் ஆடுற மாதிரி முருகன் பாட்டுக்கா பாடினாங்க. ஆட்டம் குத்து. நம்மால் நயனானந்திரி பாட்டு போறாரு பாருங்க. பாதி வரியை விட்டு என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியுது. எதுக்கு உனக்கு இவ்வளோ தேவையில்லாத வேலை, தேவையில்லை. பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, வசனம் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா. நீ என்னமோ நடிச்சு காட்டுறீங்க. இந்துக்களே ஒண்ணு சேரும்னா ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் எத்தனை நடக்குது? ஒரே இந்துக்குள்ள நடக்குதுல. அத காடேஸ்வரர் எங்க கண்டிச்சிருக்கியா? RSS வந்திருக்கியா? இந்துக்கள் ஒற்றுமைன்னு சொன்னா அனைத்து ஜாதி அர்ச்சனா சட்டத்தை அமல்படுத்த நீ மாநாட்டில் தீர்மானம் போட்டுக்கணும்டா. அனைத்து ஜாதி அர்ச்சனாக முடியாது. தமிழ் கடவுள் சொல்லுவ, முருகன் சொல்லுவ. அந்த முருகனுக்கு வந்து தமிழ் தெரியாது. 6 வீடுகள்ல சமஸ்கிருதத்தில் நீ அர்ச்சனை பண்ற. அப்புறம் தமிழ் கடவுள். 6 வீடுகள்ல கருவறைக்குள்ள என் தமிழன்
தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரும் கருவறைக்குள் போகக்கூடாது. ஆனா எங்களுக்கு முருகப்பெருமாள் தமிழ் கடவுள் மாநாடு நடத்துவேன். அந்த முருகனை தொடுறதுக்கு எங்கிருந்தோ வந்த பார்ப்பான் கருவறைக்குள் பூஜை செய்யலாமா? இந்த மண்ணை சேர்ந்த நாங்க பூஜைக்குள்ள போக கூடாதா? அப்புறம் என்னடா நீ இந்துன்ற? இந்துனா யாரா இந்து? ஹூஇஸ் இந்து? இந்துன்ற வார்த்தை எப்போ வந்துச்சு? வெள்ளைக்காரை உங்களுக்கு கண்டுபிடிக்காட்டா இந்துன்றதே கிடையாது. இந்து என்றால் பாப்பான், திருடன். மற்றவெல்லாம் நம்மெல்லாம் தமிழன், திராவிடன், உழைப்பாளி, பாட்டாளி. அதனால இந்துக்களை ஒற்றுமையோட பாப்பாவின ஒற்றுமையாகட்டும். இந்த மாநாடு முழுக்க தோல்வி. பொதுமக்கள் ஆதரவு இல்லை, வெகுஜன மக்களுடைய ஆதரவு இல்லை. நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவார்கள். விரைவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நயனார், நாகேந்திரன், காடேஸ்வரன், அண்ணாமலை, பவன் கல்யாண் உட்பட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். நன்றி சார். நன்றி.